தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 4 டிகிரி முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலையானது அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வெப்பநிலையானது கடந்த நிலையில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்திருக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச எதுவும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிகமாக இருந்தது. தமிழக சமவெளி பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் எனவும், வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 39 டிகிரியிலிருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரையும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலையானது இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 39 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரக்கூடிய 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும், சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மே மாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கமானது அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தின் 14 மாவட்டங்களுக்கும் மேலாக வெப்ப அலையானது வீசி வருகிறது. இந்த நிலையில் கத்தரி வெயிலானது இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்குள் தொடங்க உள்ள நிலையில் வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது.